Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். There are two things we are told to pursue after. இரண்டு காரியங்களை நாம் தேடும்படியாய் புத்தி சொல்லப்படுகிறோம். Fellowship and holiness. பரிசுத்தமும் ஐக்கியமும். And if we can't have fellowship, at least peace. உங்களுக்கு ஐக்கியம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் சமாதானத்தையாவது நாடுங்கள். Hebrews 12:14. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Pursue peace with all men. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். With all men peace. யாவரோடும் சமாதானம். All human beings. எல்லா மனிதர்களோடு கூட pursue peace. சமாதானத்தை நாடுங்கள். If your neighbor comes for a fight, don't fight. பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட வந்தால் சண்டை போட வேண்டாம். If your brother-in-law, mother-in-law comes for a fight, don't fight. உங்களுடைய மாமியாரோ உங்களுடைய மைத்துனரோ சண்டை போட வந்தால் சண்டை போட வேண்டாம். They are not believers. அவர்கள் விசுவாசிகள் அல்ல. Or if they claim to be believers, they are not believers if they come for a fight. அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் சண்டை போட வந்தால் அவர்கள் விசுவாசிகளே அல்ல. Jesus said to Pilate, if my kingdom was of this world, then my servants will fight. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதா இருக்குமேயானால் என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருந்திருப்பார்கள் என்று சொல்லி இயேசு பிலாத்தினிடத்திலே சொன்னார். If you are a child of God, you don't fight with anybody. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் யாரிடத்திலும் சண்டையே உங்களுக்கு இருக்க கூடாது. Even people who come for a fight. உங்களிடத்திலே சண்டை போட முடியாது வந்த மக்களிடத்திலே கூட peace with all men. யாவரோடும் சமாதானமாயிருங்கள். And with believers, விசுவாசிகளோடு more than peace. சமாதானத்தை காட்டிலும் அதிகமாக fellowship. ஐக்கியம். Pursue fellowship. ஐக்கியத்தை நாடுங்கள். And if that believer is somebody in your own church, அந்த விசுவாசி உங்களுடைய சபையில இருக்கக்கூடிய விசுவாசியா இருந்தால் pursue after fellowship. நீங்கள் ஐக்கியத்தை அதிகமாய் நாடுங்கள். Do your best. உங்களுக்கு சிறந்ததை செய்யுங்கள். And secondly, இரண்டாவதாக pursue after holiness. பரிசுத்தத்தை நாடுங்கள். Without these two, இந்த இரண்டும் இல்லாமல் verse 14, 14ஆம் வசனம் எபிரேயர் 12. nobody will see the Lord. ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. You think you're going to see the Lord? நீங்கள் கர்த்தரை தரிசிக்க போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? I'll tell you something. நான் ஒன்றை சொல்லுகிறேன். Heaven and earth will pass away before this word passes away. இந்த வார்த்தை ஒழிந்து போகாது, ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும். I believe that. நான் அதை நம்புகிறேன். I believe the ones who see the Lord will be those who are pursuing holiness. தேவனை தரிசிக்கிறவர்கள் யார்? பரிசுத்தத்தை நாடுகிறவர்கள். Pursuing peace with all men. யாவரோடும் சமாதானத்தை நாடுகிறவர்கள். Pursuing fellowship with all believers. எல்லா விசுவாசிகளோடும் கூட ஐக்கியத்தை நாடுகிறவர்கள். I'm not saying I'll have peace with all men. நான் எல்லா மக்களோடும் கூட சமாதானமா இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. From my side there'll be peace. என்னுடைய சார்பிலிருந்து சமாதானம். From their side if they want to quarrel, that's up to them. அவருடைய சார்பிலிருந்து சண்டை போடுகிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய காரியம். Jesus didn't have a quarrel with anybody. இயேசு யாரிடத்திலும் சண்டை போடவில்லை. But many people hated him. ஆனால் அநேகர் அவரை வெறுத்தார்கள். If we serve God, நாம் தேவனுக்கு ஊழியம் we have செய்தால் no quarrel with anyone. நமக்கு யாரிடத்திலும் சண்டையே இருக்காது. Many people will hate us. அநேகர் நம்மை வெறுப்பார்கள், பகைப்பார்கள். Because we stand for the truth of God's word. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்துக்காக நாம் நிற்கிறபடினாலே. Especially the religious leaders hated Jesus. குறிப்பாக மத தலைவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். And religious leaders will hate us. மத தலைவர்கள் நம்மை வெறுப்பார்கள். But we pursue peace. ஆனால் நாம் சமாதானத்தை நாட வேண்டும். Fellowship. ஐக்கியத்தை நாட வேண்டும். Why? ஏன்? Because we, like little children, we believe what God says. சிறு பிள்ளைகளைப் போல தேவன் சொல்லுகிறதை அப்படியே நாம் விசுவாசிக்கிறோம். Lord, I believe. ஆண்டவரே நான் நம்புகிறேன். Whatever people may say. ஜனங்கள் என்ன சொன்னாலும் If I don't pursue peace with all men, I will not see the Lord. ஆண்டவரே நான் யாவரோடும் சமாதானத்தை நாடவில்லை என்றால் நான் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. I want to see the Lord. நான் தேவனை தரிசிக்க வேண்டும். I want to see the Lord for all eternity. நான் நித்தியமாக தேவனை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். Here it tells me I must pursue peace with all men. அப்படியானால் நீங்கள் இந்த வசனத்தின்படி சமாதானத்தை யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். Pursue holiness. பரிசுத்தத்தை நாட வேண்டும். That's why these two things are so important. ஆகவே தான் இவை இரண்டும் மிக முக்கியமானது. And it all depends on humility. இவையெல்லாம் தாழ்மையை சார்ந்து தான் இருக்கு. What am I trying to emphasize? நான் எதை முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன்? Humility is to acknowledge that God knows better than me. என்னை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்வதுதான் தாழ்மை. What he says must be the best for me. அவர் என்ன சொல்கிறாரோ அது எனக்கு சிறந்தது என்று நம்புவது. Many of you are parents. இங்க அநேகர் பெற்றோராய் இருக்கிறீர்கள். Don't you think you know better than your little children? உங்க பிள்ளைகளை காட்டிலும் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் என்று நீங்கள் எண்ணுவதில்லையா? Don't you think sometimes those children think they know better than you? ஆனா சில சமயத்துல உங்களை காட்டிலும் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தான் நல்லா தெரியும் அப்பாவோட. You feel so sad that they're going to mess up their life because they don't listen to you. உங்களுக்கு செவி கொடுக்காமல் பிள்ளைகள் அதை ஒன்றை செய்ய போகிறபடினால வாழ்க்கை குழப்பிக் கொள்ள போகிறாள் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே துக்கமா இருக்கிறீர்கள். Supposing you have a teenage daughter who doesn't listen to you. உங்களுக்கு 10 பருவத்தை எட்டின ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள், உங்களுக்கு செவி கொடுப்பதில்லை, நீங்கள் சொல்வதை கேட்பதில்லை. You have some standards that you have maintained in your house. உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை ஒரு தரத்தை நீங்கள் வைத்திருந்திருக்கிறீர்கள். But your young son or young daughter changes those standards. ஆனால் உங்களுடைய வாலிப மகன் அல்லது வாலிப மகள் அந்த தரத்தை எல்லாம் மாற்ற போகிறாள். Brings the world into their life. தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உலகத்தை இப்பொழுது கொண்டு வருகிறார்கள். Begins to follow worldly patterns. உலகத்தினுடைய முறைகளை இப்பொழுது பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். What do you do? என்ன செய்ய போறீங்க? Don't you feel sad?
துக்கப்படுறது இல்லையா அதை குறித்து? That's how God feels. அப்படிதான் தேவன் உணர்கிறார். When his children think they know better than him. தம்முடைய பிள்ளைகள் தேவனை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது, I want to tell you, brothers and sisters, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், God knows better than all of us. நம்ம எல்லாரை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். Holiness and fellowship are fundamental if we want to see the Lord. நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும், காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது பரிசுத்தமும் ஐக்கியமும். Obedience to his commandments அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் fundamental if we want to see the Lord. தேவனை காண வேண்டும் என்றால் இதுதான் அடிப்படை. That is the mistake that Adam and Eve made. ஆதாம் ஏவாள் செய்த தவறு இதுதான். The same thing in our relationship. நம்முடைய உறவுகளிலேயும் இது ஏற்படலாம். It's because of lack of humility that fellowship is broken. தாழ்மை குறைவுபடுகிறபடினால தான் ஐக்கியம் முறிவுபடுகிறது. Because I think I'm an important person. நான் ஒரு முக்கியமான நபர் என்று எண்ணுகிறேன். And he thinks he's an important person. அவரோ தான் முக்கியமானவர் என்று அவர் எண்ணுகிறார். Two important people can never have fellowship. ரெண்டு முக்கியமான நபர்கள் ஒரு காலம் ஐக்கியம் கொள்ள முடியாது. But if each can obey the command in Philippians 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல இருவருமே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவர்கள் என்று சொன்னால், see Paul's prayer for the Philippians. பிலிப்பியருக்கு பவுல் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? He says, I want you to, verse 2, maintain the same love, united in spirit, intent on one purpose. Philippians 2 verse 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் ஏக மனதும் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து ஒன்றையே சிந்தித்து என்று வாசிக்கிறோம். How many words he uses to talk about unity? இங்கே ஐக்கியத்தை ஒருமையை குறித்து பேசுவதற்கு எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்க. I don't think there's any verse in the whole Bible which speaks about unity as much as this verse. இந்த வசனத்தை போல ஒரு மனதை பேசக்கூடிய எந்த ஒரு வசனமும் இல்லை என்று எண்ணுகிறேன் முழு வேதாகமத்திலே. Same mind, ஏக சிந்தை, same love, ஏக அன்பு, united in spirit, இசைந்த ஆத்துமாக்களாய் one purpose. ஒன்றையே சிந்தித்து ஒரே நோக்கம். And if you want that, இது உங்களுக்கு வேண்டுமானால், he says, verse 3, 3ஆம் வசனம், consider the other person as more important than yourself. உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுங்கள், முக்கியமானவர்களாக எண்ணுங்கள். When that person thinks he is important, அந்த நபர் தான் முக்கியமானவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். Okay, you are more important. சரி, நீங்கள் தான் முக்கியமானவர். I don't want to try and be more important than you. உங்களை காட்டிலும் அதிக முக்கியமான நான் என்று சொல்லி முயற்சி செய்து காண்பிக்க போவதில்லை. See, only two people who have that attitude can have fellowship. இப்படிப்பட்ட மனப்பான்மையுள்ள இரண்டு பேர் மட்டுமே ஐக்கியப்பட முடியும். I have no desire to show I am more important than you. உங்களை காட்டிலும் நான் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை காண்பிப்பதற்கு எனக்கு சற்றேனும் விருப்பமில்லை. And you have no desire to show you are more important than me. என்னை காட்டிலும் நீங்கள் முக்கியமானவர்கள் என்று உங்கள் ஆசையும் காண்பிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லை. We can have wonderful fellowship for any length of time. அப்படி இருக்கிற இரண்டு பேர் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் ஐக்கியமா இருப்பார்கள். Think of all the lack of fellowship there is. இங்கே காணப்படுகிற சபைகளிலே விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிற ஐக்கிய குறைவு எல்லாம் எண்ணி பாருங்கள். So always the reason is this. எப்பொழுதுமே காரணம் இதுதான். Lack of fellowship between husband and wife. கணவனுக்கு மனைவிக்கும் ஐக்கிய குறைவு. You can say the reason is this, that, the other is the reason. நீங்கள் வேண்டுமானால் இதுதான் காரணம் அதுதான் காரணம் என்று காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம். The real reason is I think I am important and the other person thinks he or she is important. உண்மையான காரணம் நான் நினைக்கிறேன் நான் தான் முக்கியமானவன் என்று, அவர் எண்ணுகிறார் தான் முக்கியமானவர் என்று. That is the reason for all the problems. எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். So I believe the Lord has shown us the way. ஆகவே தேவன் நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். As Lucifer tried to exalt himself, லூசிபர் தன்னையே உயர்த்தும்படியாய் முயற்சித்தான், Jesus humbled himself. இயேசு தம்மையே தாழ்த்தினார். That is what he told us in verse 5. அதைத்தான் 5ஆம் வசனத்திலே இங்கே பிலிப்பியரிலே Have வாசிக்கிறோம். the same attitude in you which was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. You know, we have spoken about this for so many years in the church. நம்முடைய சபையிலே எத்தனையோ ஆண்டுகளாக இதை குறித்து பேசி இருக்கிறோம். Some of you may think, what is the need to hear about it again? இதை மீண்டுமாய் கேட்பதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று சிலர் எண்ணலாம். There are two reasons. ரெண்டு காரணங்கள். ஒன்று, there are many new people who have come to our church who have never heard it. இதை கேட்காத அநேக புதியவர்கள் நம்முடைய சபைகளுக்கு வந்திருக்கிறார்கள். There are children who have grown up in the last 25 years who have not heard it properly. சரியாக கேட்காதபடிக்கு நம்முடைய சபையில வளர்ந்திருக்கக்கூடிய 25 ஆண்டுகளில் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். And the third reason, மூன்றாவது காரணம், is that many of us who think we have understood it have not understood it. விளங்கிக் கொண்டோம் என்று எண்ணுகிற நம்மில் அநேகர் இதை விளங்கிக் கொள்ளவில்லை. What is the word? என்ன வார்த்தை? Let this attitude be in you which was in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Who though he was equal with God, அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் did not hold on to that. அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் humbled himself. தம்மை தாமே தாழ்த்தி, considered others not as more spiritual than himself but as more important than himself. மற்றவர்களை தம்மை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுவதல்ல,
மற்றவர்களை தன்னை காட்டிலும் முக்கியமானவர்கள் என்று எண்ணுவது, மேன்மையானவர்கள் என்று. Don't misunderstand this verse. இந்த வசனத்தை தவறாக விலகிக் கொள்ள வேண்டாம். Don't imagine, oh, other people are more spiritual than me. மற்றவர்கள் என்னை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நீங்கள் அப்படி தவறாய் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. Jesus never had that attitude. இயேசுக்கு அப்படிப்பட்ட கற்பனை, அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. He didn't think Peter, Judas Iscariot are all more spiritual than me. தன்னை காட்டிலும் பேதுரு, யூதாஸ் காரியத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணவில்லை. Paul did not think, oh, the Corinthian Christians are more spiritual than me. பவுல் கொரிந்தியரை பார்த்து நீங்கள் எல்லாம் என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அவர் எண்ணவில்லை. Some people misread that verse like that. சிலர் அப்படி தவறாய் இந்த வசனத்தை வாசிக்கிறார்கள். And then they have a big struggle. அதற்கு பிறகு போராட்டம் வருகிறது. Because they can't honestly acknowledge that other people are more spiritual than them. நேர்மையாக மற்றவர்கள் என்னை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. Because the fact is, other people are not more spiritual than you perhaps. உண்மை என்னவென்றால் உங்களை காட்டிலும் மற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. But Jesus considered others as more important than him. That's what it says in verse 3. மூன்றாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு மற்றவர்களை தன்னை காட்டிலும் மேன்மையானவர்களாக அல்லது முக்கியமானவர்களாக எண்ணினார். That's why he washed all their feet at the last supper. ஆகவே தான் அந்த கடைசி பந்தியில் எல்லாருடைய கால்களை இயேசு கழுவினார். Did he wash Judas Iscariot's feet? யூதாஸ் காரியத்தினுடைய கால்களை கழுவினாரா? Yeah, you read in John 13 he did it before Judas Iscariot left the table. ஆம், நாம் யோவானிலே வாசிக்கிறோம் யூதாஸ் காரியத்து அந்த பந்தியை விட்டு விலகி செல்லும் முன்பு அவனுடைய கால்களையும் கழுவினார். Imagine, he considered Judas Iscariot as more important than himself. எப்படி கற்பனை செய்து பாருங்கள், தன்னை காட்டிலும் யூதாஸ் காரியத்து முக்கியமானவன் என்று இயேசுவே உணர்ந்தார். He washed his feet also. யூதாஸ் காரியத்தினுடைய கால்களையும் கழுவினார். But he never considered anybody more spiritual than himself. ஆனால் தன்னை காட்டிலும் மற்றவர்களே ஆவிக்குரியவர்கள் என்று அவர் எண்ணவில்லை. You may be the most spiritual person on earth. நீங்கள் இந்த பூமியிலேயே காணப்படக்கூடிய மிகுந்த ஆவிக்குரியவனா இருக்கலாம். And honestly, you cannot consider anybody more spiritual than you. ஆகவே நேர்மையாக மற்றவர்களை உங்களை காட்டிலும் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் எண்ண முடியாது. You may be the most spiritual person in your church. உங்களுடைய சபையிலே மிகுந்த ஆவிக்குரிய நபராக நீங்கள் இருக்கலாம். And you cannot honestly consider anybody more spiritual than you because they're also carnal. மற்றவர்கள் எல்லாரும் மாம்சீகமானவர்களா இருக்கிறபடினால நேர்மையாக உங்களாலே மற்றவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண முடியாமல் இருக்கலாம். But if you're really spiritual, உண்மையாலுமே நீங்கள் ஆவிக்குரியவர்களா you இருந்தால் will consider every one of them as more important than yourself. உங்களை காட்டிலும் மற்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் முக்கியமானவர்களாக எண்ணுவீர்கள். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. And a little child will say, ஒரு சின்ன குழந்தை என்ன சொல்லும்? Daddy, you know better than me. அப்பா, என்னை காட்டிலும் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். I won't think that I know better than you. உங்களை காட்டிலும் எனக்கு தான் நல்லா தெரியும் சொல்லி நான் எண்ண மாட்டேன். If you have told me to consider everybody more important than myself, என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக முக்கியமானவர்களாக எண்ண முடியா நீங்கள் சொல்லியிருந்தால், from this day onwards, இந்த நாளிலிருந்து I am determined to consider everybody as more important than myself. மற்றவர்கள் எல்லாரையும் என்னை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுவதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். I will never again be insulted if somebody does not give me the respect I deserve. எனக்கு இந்த மதிப்புக்கு நான் பாத்திரன் என்று எண்ணுகிறேனே, அந்த மதிப்பை யாராவது கொடுக்காவிட்டால் பரவாயில்லை. You'll never get angry then. அப்பொழுது உங்களுக்கு கோபமே வராது. Most of the anger comes because we think we didn't get the respect we deserve. நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கவில்லை என்பதனாலதான் அநேக கோபதாபங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. Or my wife didn't serve me the way I should be served. நான் எப்படி என்னுடைய மனைவினாலே பராமரிக்கப்பட வேண்டும் அதுபோல என் மனைவி எனக்கு பணிவிடை செய்யவில்லை என்று கோபம் வருகிறது. My husband is not as considerate towards me as he should be. என்னுடைய கணவன் என் மீது அவ்வளவு கரிசனையாக இல்லை, ஆகவே எனக்கு கோபம் வருகிறது சொல்கிறோம். Or that brother didn't treat me with respect. அல்ல அந்த சகோதரனை மதிப்பாய் நடத்தவில்லை. Or I'm an elder and look at the way he talks to me. நான் மூப்பன், எனக்கு என்னிடத்திலே பேசுகிற விதத்தை பாருங்கள். Have they called you Beelzebub yet? உங்களை பெயல்செபூல் என்று இதுவரை கூப்பிட்டிருக்கிறார்களா? Anybody in your church call you Beelzebub? இதுவரை உங்கள் சபையில் உள்ளவர்கள் உங்களை மூப்பராக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து பெயல்செபூல் என்று அழைத்திருக்கிறார்களா? No. இல்லையா? Then you got a long way to go. அப்படியே இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். Jesus is miles ahead of you. இயேசு உங்களை காட்டிலும் எத்தனையோ மைல்கள் போய்விட்டார். All little things we get upset with. என்ன சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் மனத்தாங்க அடைகிறோம். I told him to come at a certain time and he didn't come. இத்தனை மணிக்கு வர சொன்னேன், வரவே இல்லை அவர். Oh, what an important person you are. ஓஹோ, நீங்க எவ்வளவு முக்கியமான நபர். I remember once, ஒரு முறை, not once, in the early days, ஆரம்ப காலங்களிலே in our church when everybody came late for the Sunday morning, ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்துக்கு நிறைய பேர் லேட்டா வர ஆரம்பிச்சாங்க, லேட்டா வந்துகிட்டு இருந்தாங்க. I used to get very disturbed. ரொம்ப மனசுல எனக்கு நான் கஷ்டப்படுவேன். Because I was in the military for 11 years and I knew everything must be done on time. 11 ஆண்டுகளாக நான் பட்டாளத்தில் இருந்தபடினால எல்லாம் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு செய்யப்பட வேண்டும் என்ற பயிற்சியிலே வளர்ந்தவன். And the Lord finally told me, கடைசியாக தேவனை பார்த்து சொன்னார், don't get disturbed. நீ இந்த காரியத்தினாலே சலனம் அடைய வேண்டாம். This is not a military parade. இது military parade கிடையாது. This is my church. இது என்னுடைய சபை. And in my church there are kings and there are servants. என்னுடைய சபையிலே ராஜாக்களும் இருக்கிறார்கள், வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். The servants must always be there on time. வேலைக்காரர்கள் எப்பொழுதுமே சரியான நேரத்துக்கு வந்து விட வேண்டும். The Maharajas and Maharanis can walk in whenever they like. மகாராஜாக்களும் மகாராணிகளும்
எப்பொழுது வேண்டுமானாலும் காலம் தாழ்ந்து வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். You are not a Maharaja. நீ ஒரு மகாராஜா You கிடையாது, are a servant. நீ ஒரு வேலைக்காரன். So 9:30 means you must be there 9:30. 9:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறது சொன்னா 9:30 மணிக்கு நீ இருக்க வேண்டும். And all those who are servants will be there at 9:30. ஆவே பணிவிடை ஆவி உள்ள எல்லாருமே 9:30க்கு வந்து விடுவார்கள். The Maharajas will walk in at 10 o'clock or 10:30. மகாராஜா 10:30 மணி 11 மணிக்கு எப்பொழுது வந்தால் என்னன்னு சொல்லி வருவார்கள். Let them come. அவர்கள் வரட்டும். Maybe one day those Maharajas will also become servants. ஏதோ ஒரு நாளிலே அந்த மகாராஜா வேலைக்காரனாக பணிவிடைக்காரனாக மாறி விடலாம். Be patient. பொறுமையாயிரு. Then my heart came at rest. அப்படி உள்ளம் இளைப்பாறலுக்குள்ளாய் I வந்தது. said, Lord, ஆண்டவரே, I am a servant. நான் ஒரு வேலைக்காரன். Till the end of my life, I will be a servant. இந்த வாழ்க்கையின் முடிவு வரை ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரனாகவே இருப்பேன். It's not my job to decide when the Maharaja comes. மகாராஜா எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லுவது என்னுடைய வேலையா? No, supposing you are a servant in the factory. நீங்கள் ஒரு தொழிற்சாலையில ஒரு வேலைக்காரனா இருக்கிறீர்கள். You are there on time at 8 o'clock in the morning. காலையில 8 மணிக்கு நேரம் ஆயிடுச்சு, கரெக்டா 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டீங்க. And then the manager comes only at 9 o'clock. மேலாளர் 9 மணிக்கு தான் வரார். Will you ask him why you came late? மேனேஜரை பார்த்து ஏன் 9 மணிக்கு வந்தேன்னு கேட்பீர்களா? There are some elders who talk to people like that. சில மூப்பர்கள் அப்படி கூட்டத்தில் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். When you hear that, அப்படி நீங்கள் கேள்விப்படுவீர்களானால் you know the elder is a Maharaja. அங்கே மூப்பர் மகாராஜா என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். He is asking the servants why you came late. வேலைக்காரெல்லாம் பார்த்து ஏன் காலம் தாழ்ந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார். I was also a Maharaja once till God made me a servant. என்னையும் தேவன் பணிவிடைக்காரனை மாற்றும் முன்பதாக நான் மகாராஜாவாக தான் இருந்தேன். I want to encourage all of you to be servants. உங்கள் எல்லாருமே நீங்கள் பணிவிடைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்கிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to honor you உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். in everything in our life. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகவும் Your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Through us and our churches. எங்கள் மூலமாகவும் சபையின் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.